இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் பேட்டி. சாக்லேட் பாய் நடிகருக்கு அபராதம். விவரங்களை செய்தி தொகுப்பில் காண்போம். தமிழ் சினிமா திரையுலகில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாகவும் 90களில் சாக்லேட் பாயாகவும் வலம் வந்தவர் நடிகர் பிரசாந்த். தனிப்பட்ட காரணங்களால் திரைப்படங்களில் நடிப்பதை தற்காலிகமாக நிறுத்தியிருந்த பிரசாந்த் 6 ஆண்டுகள் இடைவேளைக்கு பின்னர் அந்தகன் என்ற திரைப்படம் மூலமாக தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார். அதற்காக விரைவில் வெளியாக உள்ள இத்திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளிலும் நடிகர் பிரசாந்த் பங்கேற்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நடிகர் பிரசாந்த் பேட்டியளித்திருந்தார். பேட்டியளித்த யூடியூப் சேனலை சேர்ந்த பெண் பின்னால் அமர தனது இருசக்கர வாகனத்தில் டி நகர் சவுத் போக் சாலையை சுற்றி சுற்றி வலம் வந்த அவருக்கு பேட்டியளித்தார் நடிகர் பிரசாந்த். சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலில் அந்த பேட்டி வெளியாகி வைரலான நிலையில் அது நடிகர் பிரசாந்துக்கு வினையாகவும் மாறியது. அதற்கு முக்கிய காரணம் திரைப்பட ப்ரமோஷனுக்காக பேட்டியளித்த நடிகர் பிரசாந்தும் அவரை பேட்டி எடுத்த யூடியூப் நிறுவனத்தை சேர்ந்த பெண்ணும் ஹெல்மெட் அணியாததுதான். வீடியோ வைரலான அளவிற்கு அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் பயணித்த விவகாரமும் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளானது. நாங்கெல்லாம் ஹெல்மெட் அணியாமல் பயணித்தால் துரத்தி துரத்தி பிடிக்கும் போலீசார் நடிகர் பிரசாந்தை மட்டும் கண்டுகொள்ளாதது ஏன் என நெட்டிசன்கள் கொந்தளித்தனர். குறிப்பிட்ட சிலர் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் யூடியூப் வீடியோவை டேக் செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சிசிடிவி பதிவுகளை வைத்தே அபராத வேட்டையில் இறங்கும் போலீசாருக்கு தொக்கா ஆதாரம் கிடைத்தால் விடுவார்களா என்ன? ஆதாரத்தின் அடிப்படையில் ஹெல்மெட் அணியாமல் சென்று விதிமீறலில் ஈடுபட்ட நடிகர் பிரசாந்துக்கு 1000 ரூபாய், பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணுக்கு 1000 ரூபாய் என மொத்தம் 2000 ரூபாயை அபராதமாக விதித்துள்ளனர் சென்னை போக்குவரத்து போலீசார். அத்துடன் தங்கள் மீது குற்றச்சாட்டி வந்த நெட்டிசன்கள் வாயடைக்கும் விதமாக நடிகர் பிரசாந்த் விதிமீறலில் ஈடுபட்ட புகைப்படத்துடன் அபராதம் விதிக்கப்பட்ட ரசீதையும் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளார். வைரலாக செய்த காரியம் நெட்டிசன்களின் பொறுப்புணர்ச்சியால் வினையாக முடிந்தது பிரசாந்த் தரப்பினருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என எதிர்பார்க்கலாம்.